சாருகேசி இசையைப் போல இனிமையும் மெலோடிராமாவால் தடுமாறும் ஒரு பயணமும். என்ன நடந்தாலும் வாழ்க்கையை அன்போடு வாழ வேண்டும் என்ற கொள்கையை நம்பி வாழும் மனிதர் சாருகேசி. ஒரு சிறுமி அவரை ஒரு ரகசியத்தை வைத்து மிரட்டும் போதும், சொந்த மகனே அவரை வெறுக்கும் நிலையிலும், அல்சைமர் நோயால் தனது நினைவுகளை மெதுவாக இழக்கத் தொடங்கும் போதும் கூட, அந்த வாழ்க்கை தத்துவத்தை அவர் கைவிடுவதில்லை. அந்த கொள்கையே கதாபாத்திரத்தையும் படத்தின் பயணத்தையும் வழிநடத்துகிறது. ஒரு பக்கம் இந்த படம் ஒரு மூத்த இசைக்கலைஞனின் வாழ்க்கையை அழகாக பதிவு செய்கிறது. திறமைக்காக மட்டுமல்ல, தன்னலமற்ற மனதிற்காகவும் அனைவராலும் நேசிக்கப்படும் சாருகேசி நினைவுகளை இழக்கத் தொடங்கும் போது, அவரைச் சுற்றியிருப்பவர்களின் நினைவுகளின் மூலமாகவே அவரது பெருமை நமக்கு கட்டமைக்கப்படுகிறது. அதனால் சாருகேசி ஒரு கதாபாத்திரமாக இல்லாமல் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதராகவே தோன்றுகிறார். அல்சைமரால் ஏற்படும் வேதனையை படம் மிகுந்த அக்கறையுடன் பதிவு செய்கிறது. யு.ஜி. மகேந்திரன் பாக்கியம் கதாபாத்திரத்தில் வரும் சுஹாசினி, நண்பராக வரும் தலைவாசல் விஜய் ஆகியோரின் அனுபவம் மிக்க நடிப்பு இந்த உணர்வுகளை மேலும் வலுப்படுத்துகிறது. இசையை மையமாக கொண்ட கதையாக இருந்தாலும், பாடல்களால் நகரும் தருணங்கள் அதிகம் இல்லை. இருந்தாலும் சங்கர் மகாதேவனின் குரலும் தேவாவின் இசையும் படத்திற்கு ஒரு இனிமையை தருகின்றன. ஆனால் இந்த நாணயத்தின் மறுபக்கம் வேறு மாதிரி இருக்கிறது. மருமகளின் பழிவாங்கும் மனநிலை, மகனின் கோபம், கடவுளின் ஆசீர்வாதம் போன்ற விஷயங்கள் சீரியல் பாணியில் சொல்லப்படுவதால் படத்தின் தொனி முற்றிலுமாக மாறிவிடுகிறது. சில காட்சிகளில் வசனங்களும் நடிப்பும் உணர்ச்சிகளும் மிகைப்படுத்தப்பட்டதாக உணரப்படுகின்றன. சாருகேசி மற்றும் பாக்கியத்தின் காதல் கதையை ஒரு கட்டத்தில் வசனங்களின் மூலமாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதே விஷயத்தை பின்னர் ஒரு முழு ஃபிளாஷ்பேக்காக மீண்டும் காட்டுவது கதைக்கு எந்த புதிய பரிமாணத்தையும் சேர்ப்பதில்லை. அதேபோல மனித உருவில் வரும் கடவுள் கதாபாத்திரமும் ஆரம்பத்தில் ஒரு மர்மத்தை உருவாக்குகிறது. ஆனால் அந்த மர்மத்தை பார்வையாளர்களே உணர அனுமதிக்காமல், பல வசனங்கள் மற்றும் எடுத்துக்காட்டுகளின் மூலமாக அவர் சிவபெருமானின் அவதாரம் என்பதை படம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. இதனால் ஆரம்பத்தில் இருந்த அழகான குழப்பம் மெல்ல குறைந்து விடுகிறது. பழிவாங்கும் கோணம், மகனின் கோபம், அதிகப்படியான உணர்ச்சி காட்சிகள் போன்றவை ஒரு அழகான ராகமாக இருக்க வேண்டிய இந்த படத்தை சில இடங்களில் தாளம் தவறச் செய்கின்றன. அதன் சிறந்த தருணங்களில் சாருகேசி மனதை வருடும் ஒரு இனிமையான இசையாக இருக்கிறது. ஆனால் அந்த சரியான லயத்தை படம் இன்னும் கொஞ்சம் முன்னதாகவே கண்டுபிடித்திருக்கலாம் என்ற ஏக்கத்துடன் தான் நாம் திரையரங்கை விட்டு வெளியே வருகிறோம்.